அந்த கடைக்கிட்ட தாங்க சார் அவ்வளோ கும்பலும் எல்லாம் ஒரு 200 பேத்துக்கு பக்கம் நாங்கள் அதுக்குள்ளே சிக்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கண்ணாடிக்குள்ளே போயிட்டாங்க சார். ஆனால் இதில் வந்து விஜய் சாருக்கே நாங்கள் இந்த மாதிரி தவிக்கிறோங்கிறது தெரிய வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அவ்வளோதான் இறந்துட்டோன்றேன்னு நினச்சிட்டேன். நான் அவ்வளோதான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க போகிறதில்ல, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேங்க சார் ஒரு ஸ்டேஜில். அப்போ தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் தகரத்துனால எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நிற்க முடிஞ்சாலும் எல்லாம் போயிட்டா ஒரு முடியாத குழந்தை இறந்து அந்த ஒரு டிஷர்ட் போட்டிருந்த அந்த குழந்தை நைட் ட்ரெஸ், நான் அந்த பொண்ணு அந்த உள்ளுக்கு அந்த கண்ணாடியில் போட்டு நாங்கள்லாம் தட்டி கொடுக்குறோம், கையை நீ விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த பொண்ணோட காப்பாற்ற முடியல. அப்புறம் தான் இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருந்துச்சு. நான் அந்த ரூம்ல இருந்து எல்லாம் நகருங்க குழந்தை உள்ள உயிர் போராடுதுங்களா. அப்போ கொஞ்சம் வெளியில எல்லாம் நிறைய பேர் மயங்கி கிடந்தாங்க. ஆமா, கயிறு போட்டிருந்தாங்க. நாங்க நின்றுட்டு இருந்தவங்க இல்லை கிளம்பிடலாம், இதுக்கு மேல வந்து வெளி ஆள்களும் எல்லாம் உள்ள வர்றாங்கல, கிளம்பிடலாங்கல, அந்த மாதிரி போகலாம், இதுக்கு மேல நம்ம நெரிசல் தாங்களும் எல்லாம் நகுந்த வாக்குல தாங்க சார் அந்த இடத்துல எல்லாருமே கும்பலா ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. பயமாங்க சார், உயிரே போய் வந்துருச்சுங்க சார், உயிரே போய் வந்துருச்சு, மறுஜன்மத்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வந்து இந்த ஓரத்துல இந்த கம்பத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க சார். விஜய் சார் வர்றதுக்கு முன்னாடியே நெரிசல் ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சார் வந்து அந்த இடத்துல வரங்காட்டிலுமே அந்த பஸ் வரையிலே இங்க ஃபுல் நெரிசல் ஆயிருச்சு. நெரிசல் ஆயிரவும் எங்களால் வந்து வேணாம், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பின்தங்கலான்னு அந்த கடைக்கிட்ட போக ஆரம்பிக்கல. மொத்த கும்பலும் இங்கிட்டு இருந்து அதிகம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கிட்டு இருந்து எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸு பக்கத்தில் வர எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நம்ம போயிடலாம், வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்பாட்டை விட்டு நாங்கள் தாண்டினோம். பஸ்ஸு நின்ன இடம் இதுங்க சார், இந்த இடத்துல தான் பஸ்ஸு நின்றுச்சு. நாங்கள் வந்து இந்த கம்பத்துக்கிட்ட இருக்கையிலேயே வந்து வேணாம், பஸ் அங்கே வரையிலேயே இனிமேல் நம்ம இங்கே நிற்கிறது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை தாண்டி வெளியில் போயிடலாங்கிறக்கோசரம் அந்த கடைக்கிட்ட போனோங்க சார். அந்த கடைக்கிட்ட தாங்க சார் அவ்வளோ கும்பலும் எல்லாம் ஒரு 200 பேத்துக்கு பக்கம் நாங்கள் அதுக்குள்ளே சிக்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. அப்புறம் அந்த எங்கே ஒரு மரம் அந்த மரத்துக்கிட்ட போய் எல்லாம் நான் சிக்கிட்டேங்க சார், நானும் என் பொண்ணு எல்லாம், எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு 3 பேர் வந்திருந்தோம். அந்த மரத்துக்கிட்ட சிக்கி இருந்து அதுக்கப்புறம் ஒரு அண்ணாவோட தயவால் எங்கள் பாப்பாவால் முடியலன்னு நான் ஒரு இதை சொல்லி அந்த இடத்த விட்டு மீண்டும் அந்த கடையில் அந்த கண்ணாடி இப்படி பிடிச்ச வாக்குலேயே நான் ரொம்ப நேரம் 1 மணி நேரத்துக்கு பக்கம் நின்று அதுக்கப்புறம் கண்ணாடிக்குள்ளே போயிட்டேங்க சார். ஆனால் இதில் வந்து விஜய் சாருக்கே நாங்கள் இந்த மாதிரி தவிக்கிறோங்கிறது தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு, அங்கேயும் நின்று எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா தான் நிற்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க நாங்கள் தான் இவ்வளோ க்ரௌடுக்குள்ளேயும் சிக்கி இருக்கிறோங்கிறதே தெரியல. தகரத்து மேலே ஏறின காரணம் வந்து எங்களால் அதுக்கு மேலே மூச்சு முட்டுது, ஒருத்தராலையும் உயிர் தப்பிக்க முடியலைங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அவ்வளோதான் இறந்துட்டோன்றேன்னு நினச்சிட்டேன். நான் அவ்வளோதான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்க போகிறதில்ல, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேங்க சார் ஒரு ஸ்டேஜில். அப்போ தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தான் தகரத்து மேலே எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தகரத்தில் தொங்குனது எல்லாமே வந்து உயிரை காப்பாற்றி, இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தா கிடைச்சதெல்லாம் பிடிச்சி மேலே ஏறிடலாங்கிற அளவுக்கு எல்லாரும் ஆயிட்டாங்க. அந்த இதில் தான் போய் இந்த ஒயர்லாம் பசங்கள்லாம் தொட ஆரம்பிக்கும். கரண்ட் ஆஃப் பண்ணதுங்க சார், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து அந்த கரண்ட் யாராவது ஒயரை பிடிச்சி இழுத்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லி கரண்ட்டை போய் பிடிச்சிருந்தாங்கன்னா ஒயர் வந்திருந்தா ஒட்டுமொத்த பேத்துக்குமே கரண்ட் பாஸ் ஆயிருந்தா அவ்வளோதாங்க சார். என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. என்னால் வீட்டில் போய் இன்னும் நேற்று நைட்டு கூட நான் போய் ஊசி போட்டு தான் வந்தேன். என்னால் மீண்டு வரவே முடியல. நைட்டான கண்ணை மூடுனா அதே ஞாபகம் தாங்க சார் வருது. அது வந்துங்க சார், நாங்கள் இந்த எல்லாருமே அந்த மூச்சு திணறல தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் நெரிசலாகி ஒரு 6:30 ஆக ஆரம்பித்த நெரிசல். சார் வந்து 7 மணிக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போல்லாம் அந்த நெரிசல் நாங்கள் அங்கே தவிச்சுக்கிட்டு நாங்கள் உள்ளுக்க போனதுக்கப்புறம் போயிட்டுக்கு தாங்க சார் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த தவிக்க முடியல, மூச்சு வாங்க முடியல, நம்மளால அதை விட்டு மீறவும் முடியாத கண்டிஷன்ல எல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க. நான் அப்பெல்லாம் அந்த ரூம்குள்ளே போயிட்டேங்க சார். நிறைய பேர் முன்னாடியே மயங்கி விழுறாங்க. ஆமாம், எல்லாருமே எங்கள் முன்னாடி தான் மயங்கி. அந்த ரூம் திறந்துருந்தது. அந்த ரூம்குள்ளே ஒரு 50-60 பேர் நாங்கள் சேஃப் ஆகிக்கிட்டோம். அதில் தான் நாங்கள் சேஃப் ஆனது. அந்த ரூம்குள்ளே ஓரளவுக்கு நிற்க முடிஞ்ச அளவு எல்லாம் போயிட்டா. ஒரு முடியாத குழந்தை இறந்து அந்த ஒரு டிஷர்ட் போட்டிருந்த அந்த குழந்தை நைட் ட்ரெஸ், நான் அந்த பொண்ணு அந்த உள்ளுக்கு அந்த கண்ணாடியில் போட்டு நாங்கள்லாம் தட்டி கொடுக்குறோம், கையை நீ விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த பொண்ணோட காப்பாற்ற முடியல. அப்போ பார்த்தா ஹார்ட் பீட்லாம் இருந்தது வேகமாக. அதுக்கப்புறம் தான் இந்த ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே வந்து நினைச்சலாங்க சார். அது எப்படின்னு நாங்கள் பேசுகிறதா கேட்க முடியல.
அப்புறம் தான் இங்கே ஒரு இந்த ஆம்புலன்ஸ் ஒன்று இருந்துச்சு. நான் அந்த ரூம்ல இருந்து எல்லாம் நகருங்க குழந்தை உள்ள உயிர் போராடுதுங்களா. அப்போ கொஞ்சம் வெளியில எல்லாம் நிறைய பேர் மயங்கி கிடந்தாங்க. நாங்கள் அந்த கதவு கிட்ட இப்படி இருந்து இப்படி எட்டி பார்க்குறோம், நிறைய பேர் அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க. அதுக்கு நடுவில் நெரிசல்ல தாங்க சார் சிக்கி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு மேலே சிக்கிக்கிட்டு இருந்தோம். யாரு வந்து அப்போ தாவேக நிர்வாகிகள்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா கூட்டிட்டு போறதுக்கு? என்ன தெரியலைங்க சார். நாங்கள் அந்த இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் நான் கிளம்பிட்டேங்க சார். நான் பிள்ளையை கூப்பிட்டு போனால் போதும்னு கிளம்பிட்டோம். ஒன்றும் பண்ண முடியல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதில் அதுக்கு முன்னாடி அரை மணி நேரமா எல்லாம் போராடணுங்க சார். எத்தனை மணில இருந்து நின்றுட்டு இருந்தீங்க? நான் வந்துட்டேங்க சார். நான் 2:30-3 மணிக்கு எங்கள் பாப்பாவை இங்கே சென்னை சில்சரில் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்து இங்கிட்டு தாங்க சார் நின்றுட்டு இருந்தா. சரி லேடிஸ் அங்கிட்டு நிறையா நிற்கிறாங்க, நம்ம அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மணி வரலையும் எந்த ஒரு நெரிசலோ எதுவுமே கிடையாதுங்க சார். சார் வர போகிறாரு அப்படிங்கலாம் அப்படியே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஸ் அந்த லாஸ்ட் வர ஆரம்பிக்கல அப்படியே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு இருந்த கும்பல் இங்கிட்டு இருந்த கும்பல் எல்லாம் வர போகிறாருங்க, எல்லாம் ஒரே இடத்துக்கு நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் இங்கே நின்று எல்லாருமே இப்படியே பின்தங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் வரும்போது அந்த ஸ்பேஸும் தேவைப்பட்டனால எல்லாரும் ஒரு பக்கமா நெருங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக அது கயிறு பிடிச்சிட்டாங்க சார். இப்போ சார் வர்றதுக்குன்னு தனியாக கயிறு 2 பக்கமுமே கயிறு பிடிச்சிருந்தாங்க. ஆமாம், கயிறு போட்டிருந்தாங்க. நாங்கள் நின்றுட்டு இருந்தவங்க இல்லை கிளம்பிடலாம், இதுக்கு மேலே வந்து வெளி ஆள்களும் எல்லாம் உள்ளே வராங்கங்கில கிளம்பிடலாங்கில அந்த மாதிரி போகலாம், இதுக்கு மேலே நம்ம நெரிசல் தாங்களும் எல்லாம் நகுந்த வாக்கில் தாங்க சார் அந்த இடத்துல எல்லாருமே கும்பலாக ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. பயமாங்க சார், உயிரை போய் வந்துருச்சுங்க சார். உயிரே போய் வந்துருச்சு, மறுஜன்மத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து நான் கொஞ்சம் சேஃபாக ஃபஸ்ட்டே கிளம்பிட்டேன். கொஞ்சம் நெரிசல் அதிகமாகுமே, வேணாம் இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வா பாப்பா போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா பாட்டு போகலான்னு, இல்லை வேணாம் வா பாப்பா போகலான்னு நாங்கள் அந்த ஓரத்துக்கு போயிட்டோம். அந்த ஓரத்துக்கு போய் அந்த மரத்துக்கு அங்கிட்டு போங்கட்டு தான் கொஞ்சம் சிரமப்பட்டேங்க சார். இந்த மரம் இங்கே ஒன்று இருந்து. ஆமாங்க சார், மரத்துலலாம் ஏறிட்டாங்க. தெரியலைங்க சார் சரியா. நாங்கள் எல்லாம் அதான் கும்பல் வரோமே, நான் வெளில போயிட்டேன். அதனால போலீஸ் எந்த அளவுக்கு இருந்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். கரண்ட் கட் ஆகலைன்னு சொல்றாங்களே, ஆனுச்சுங்களா? நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே இருந்தோங்க சார். அதனால வந்து கரண்ட் கட் ஆச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு சொல்கிறாங்க நியூஸ்ல என்னமோ கரண்ட் போயிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு முழுசாக தெரியல. நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே போனது மட்டும்தான் தெரியும். எனக்கு கைகாலெலாம் நடுக்கமாயிருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன், எந்த மெசேஜுமே சென்ட் ஆகலை. அப்புறம் நாங்கள் சேஃபாக தான் இருக்குன்னு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் வெளில போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தாங்க சார் அவுட்டருக்கு போய் தான் எங்கள் வீட்டுக்காரையும் வர சொல்லி கிளம்பிட்டோம்.